السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல, அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் அழகான ஒரு வாழ்வுக்காக மனிதர்களை அவன் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களை அல்லாஹ் படைக்க துவங்கிய பொழுது முதலாக அதற்கான எதிர்ப்பு குரலை தெரிவித்தவர்கள் அமரர்களான மலக்குகள். அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் இந்த பூமியில் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று இந்த மனித படைப்பை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த அமரர்கள் எல்லாம் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. இந்த பூமியில நீ குழப்பத்தை விளைவித்து அந்த இரத்தத்தை ஓட்டக்கூடிய நபர்களையா நீ படைக்க போகிறாய் என்று முதலாவதாகவே மலக்குகளின் மூலமாக எதிர்குரல் கிளம்பியது, அப்ஜெக்ஷன் கிளம்பியது. நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக என்று அவர்கள் சொல்லவும் செய்தார்கள். நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உன்னை புகழுகிறோம், உன்னை வணங்குகிறோமே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், அது தீர்மானம் அப்படித்தான் அமையும், உங்களுக்கு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களுக்கு இதை பத்தி தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தும் பொழுது இனி ஆழமும் ஆளா தாழமும் சொல்றான். உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றான். அன்னைக்கு ஒரு கேள்வி வருது, தெரியாததெல்லாம் தெரியும் அல்லாஹ் சொல்லி அந்த இடத்துல அந்த அமரர்களின் வார்த்தைகளை புறம் தள்ளிவிட்டு அவன் படைக்க வேண்டிய மனிதர்களை அல்லாஹ் படைத்தான். ஆனா இன்னைக்கு அது நடைபெறுகிறதா என்றால் நடைபெறுகிறது. குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கா இல்லையா, ஆங்காங்க ரத்தங்கள் ஓடுதா இல்லையா, மனிதர்களுக்கு இடையில மிருகங்கள் அது கூட கொஞ்சம் நாகரிகமாக நடந்து கொள்ளும் போல் இருக்கிறது, அதை விட மிக கேவலமாக நடந்து கொள்கிற மனித சமூகத்தினுடைய நிலைகள், இரத்த காட்டேரிகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோமா இல்லையா, கண்களுக்கு எதிராக பச்சிளம் குழந்தைகள் கூட என்று பார்க்காமல் கொன்று குவிக்கக்கூடிய கொடூரர்கள் நிறைந்த காலமா இருக்கா இல்லையா, கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கூட
அதில் கூட கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் தானும் ஒரு தாய் வயிற்றில் இருந்துதானே பிறந்தோம் என்கின்ற எண்ணம் கூட மிகைக்காமல் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கூட கீறி எடுத்து அந்த குழந்தைகளையும் தரையில் அடித்து கொண்ட வரலாறுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? அப்ப வழக்குகள் சொன்னது சரிதானே. இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கிற பிள்ளை ஆட்களையா படைக்க போறேன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா இன்னி ஆழமும் ஆதாத்த ஆழமும்னு சொன்னா உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னான். அப்ப அவங்க சொன்னதும் நடந்துதான் இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தெரிந்திருக்கிறது வழங்குது. இப்ப நாம செய்யறது தெரியுமா அப்படிங்கறத குறித்து அறிஞர்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். அவங்களுக்கு எப்படி அவ்வளவு தெரிஞ்சது? அல்லாஹ்வே சொல்றான் அவங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றான். இனிமேதான் அந்த படைப்பே படைக்க போறான். அல்லாஹ் படைப்பையே இன்னும் படைக்காத அந்த சூழல்ல இப்படிதான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எப்படி அவர்களுக்கு தீர்க்கமாக இந்த விஷயங்கள் தெளிவுக்கு வந்தது? அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவின் மூலமாகத்தான் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவ கொடுக்காத அறிவை கொண்டு யாரும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். வழக்குகள் எப்படி வளர்த்தினாங்க அப்படின்னு சொல்லும் போது அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க, ஏற்கனவே இப்லீஸ் இருந்தான், அந்த வகைராக்கள் இருந்துச்சு, அதனுடைய தலைவனாகத்தான் இருந்தான் ஷைத்தான். அப்ப அந்த இப்லீஸுடைய அந்த ஜின்னுகளுடைய படைப்புகள் இருந்தது. அந்த ஜின்னுகளுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்கு ஒரு பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவு வழங்கப்பட்டிருந்தது. மலக்குகள் அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரே முகம் தான். அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்வாங்க, எதை அவன் தடுத்தாலும் அதை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அந்த மலக்குகளுக்கு ஹலால் ஹராம்லாம் உள்ள ஒன்னே ஒண்ணுதான். தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தஹ்மீத் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதனால இவங்களுக்கு அந்த இந்த இவங்க மாதிரி ஜின்னுகள் மாதிரி பிரித்தறியக்கூடியதெல்லாம் கிடையாது. அவங்க திட்டம் போட்டு அவங்க நினைச்சது சரியா நடந்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ உள்ள சூழல்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களை ஒரு அழகான உயரிய நோக்கத்திற்காக படைத்தார். நபிமார்களை அல்லாஹ் தஆலா நெறிப்படுத்துவதற்காக அனுப்பினார். சீர்கேடுகள் நடக்கிற பொழுதெல்லாம் துணிந்து செயல்படுகிற ஒரு வீரர்களையும் அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். இன்று நாமெல்லாம் இங்கே ஏதோ ஒரு வகையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு அமைதியோடு நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளும் வகைகளும் அது நம்ம முன்னோர்கள் செய்த தியாகத்திலும் மறைந்திருக்கு. அந்த மேல்வர்கள் செய்த தியாகத்திற்குள்ளால் மறைந்திருக்கிறது. அன்று பதரீங்கள் தன்னை தியாகம் செய்யவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க, இந்த கூட்டம் போச்சுன்னா இதுக்கப்புறம் வணங்குறதுக்கு ஆளே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா வணங்குறதுக்கு ஆளே இருக்காதுன்னு அவ்வளவு துணிந்து பெருமானார் சொல்ல முடிகிறது என்றால் நமது அஸ்திவாரங்கள் அவைகள் தான் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. இப்படி பல்வேறு யுத்தங்களை சந்தித்து வென்ற வரலாறுகளில், அவ்வளவு பெரிய தியாக வரலாறுகளில் இதே ஜமாத்துல் அவ்வல் மாதம் நடந்த ஒரு மகா பெரிய யுத்தம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிந்து பறந்து பல்வேறு வகைகளில் தன்னுடைய காடுகளை நிலைநாட்டுகிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு காலத்தில் எல்லாம் பல்லாயிரம் மைல்கள் வியாபித்து செல்லக்கூடிய அளவிற்குண்டான அந்த ஒரு விரிவாக்கத்திற்கு அஸ்திவாரம் இட்ட ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது மூத்தா யுத்தம் தான். அவ்வளவு பெரிய யுத்தம். கம்மி பியாத்தின் கலீலத்தின் கலவத் பியாத்தன் கதீரத்தன் மீதில் இல்லாம இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த தக்குவாலாம் இல்லாம போச்சு. நம்ம சொற்பமான பேரு நம்மள அவன் இன்னைக்குள்ள என்ன சொல்றான், இவங்க எல்லாம் சிறுபான்மையினர்கள் அப்படிமா. நாம சிறுபான்மையினர்லாம் கிடையாது, வெகுஜனமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனா அவன் பார்வையில சிறுபான்மையினராகவே இருக்கிறோம். அப்படிதான் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கிட்ட ஐக்கியம் இல்ல, ஒற்றுமை இல்ல, சிதைவுகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நமக்குள்ளேயே குடுமி சட்டை போட்டுட்டு இருக்கிற நிலைமை இருக்கு. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாம சிறுபான்மையில் இருக்கோம். யாரும் நம்மை மிகைத்து விடுவார்கள். ஆனால் நம்மை மிகைக்க முடியாத அளவிற்குண்டான அறுதி பெரும்பான்மையான பலம் நம்மிடம் இருக்கிறது. அது எதன் மூலமாக இருக்கிறது என்பதை இந்த வேர்மக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவார்கள். ஆம், அந்த அவங்க கிட்ட இருந்த அந்த இறையச்சம், தக்குவா, இறைவின் மீது உண்டான தவக்குள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. அப்படி வச்சாங்க. அவ்வளவு தூரம் உன்னதத்திற்குரிய ஒரு போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம்.
அல்லாஹ்வே சொல்லுவான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித்து அக்தாமக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூப்பிடுவான், இறை விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் சொல்ற வார்த்தை சூரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல உள்ள அந்த அருமையான சூரா, அதுல 7வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ நீங்க அல்லாஹ்வுக்கு உபகாரமா உதவியா நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யன்சுருக்கும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். நமக்கு எல்லாம் தெரியும், அவன் தான் நம்மகிட்ட சொல்லியே தாரான். ஓவில்லனா உலகம்னா அந்த மூலானான்னு சொல்லி, நீதான் எங்களோட எஜமானன்னு சொல்லி, அந்த எஜமான் தான் நமக்கு உதவி செய்யணும். நாம அவளுக்கு உதவி செய்யறதா? அவன் நம்மகிட்ட உதவி கேட்கிறானா? அவன்லவா நமக்கு உதவி செய்யணும்? அவன் போட பிச்சையிலவா நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உடல்கள், உடலுக்குள்ளால் இருக்கிற ஊடுருவி இருக்கக்கூடிய ஆற்றல்கள், இவைகள் எல்லாம் அவன் கொடுத்தவை இல்லையா? நாமளும் தந்தோன்னு அவன் சொல்லவும் செய்யறான். உன்கிட்ட ஒண்ணு கிடையாதுங்கிறான், நீ ஒண்ணும் இல்லாதவன்னு சொல்றான், எல்லாம் என்னது அப்படிங்கிறான். நான் கொடுக்கிற ஆற்றல தான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான். அந்த உரிமையில தான் நீ இத்தனை மணிக்கு வரணும், இந்த நேரத்துல இந்த செய்யணும் நமக்கு ஆர்டர் போடுறான். ஏற்கனவே அக்ரிமெண்ட் சைன் ஆகி உள்ள போய் சேர்ந்தாச்சுன்னு சொன்னா அந்த கம்பெனி போடுற ஆர்டர் நீங்க கட்டுப்படணுமா இல்லையா? அற்பமான இதுல இவன் அறிவை கொஞ்ச நேரம் கொடுக்கறதுக்கே இப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தத்தையும் அவன் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் தந்துக்கிட்டு அவன்டையே வச்சுக்கிட்டதுனாலதான் அவன் ஆர்டர் போடுறான். அது என்ன இப்படிதான் செய்யணுமா, இந்த மாதிரிதான் பண்ணணுமா, அதுல கொஞ்சம் கூட மாறக்கூடாதா, அதுல சதவிகிதத்துல கூட கொஞ்சம் லேசா பிளெக்சிபிளா இருக்க கூடாதா அப்படின்னா நீ ஒன்றையா இருந்தா வச்சுக்கப்பா, அவன்டையா இருந்தா அப்படி கிடையாதுன்னு சொல்லுவான். ஒன்றையா இருந்தா நீ வச்சுக்க, எப்படி பிளெக்சிபிளா வச்சுக்க, ஆனா இப்படி வேண்டாம் படிக்கிற அப்படி வேண்டாம் நடந்துக்கிறேன். கொடுத்தது அவன் போது அவன் சொன்ன பிரகாரம் நடந்து ஆகணும். அப்ப அத்தனையும் வாங்கி வச்சுக்கிட்டு நாம அவன் தான் நமக்கு உபகாரமா இருக்கணும். இப்ப நாம எந்த வகையில உபகாரம் அல்லாஹ் தஆலா நாகரிகமாக கையாளுகிறான். எல்லாத்தையும் தந்தவன் வார்த்தையில் கொஞ்சம் தடிப்பு இருக்கலாம், வன்மையாக சொல்லலாம், கொஞ்சம் மென்மையா சொல்லாம வன்மையாக கூட அவனால் சொல்ல முடியும். அவ்வளவு அதிகார உச்ச வரம்புகள் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அப்படி இருந்து நம்ம கிட்ட அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிற வார்த்தை என்பது மிக அழகான வார்த்தை. இன் தன்சுருல்லாஹ நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுன்னா என்ன? அவன் இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் எப்படி நிலைப்படுத்த அவன் நாடி இருக்கிறானோ அவைகளுக்கு நீங்கள் எல்லாம் சார்ந்து அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல நாம பார்க்கிறோம், அப்பா லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றை அழைக்கக்கூடிய தெய்வங்கள் அழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்க அந்த தெய்வங்களை ஏசிடாதீங்க. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாததை விட்டுட்டு மற்றதெல்லாம் வணங்குறாங்க இல்லையா, நீ போட்டு ஏசாதப்பா. அப்படி ஏதாச்சும் நீ ரொம்ப பேசி ஏதாவது ஏசி போட்டேன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், பயசுப்பூன அதுவும் இறையில்லாங்க, பயசுப்பூன அதுவன் அல்லாஹ் அல்லாத வணங்கிட்டு இருக்கிறாங்க. லாத சுப்பல்லதி எதுவும் மின் இல்லா பயசுப்பல்லாக அவன் அல்லாஹ்வை ஏசுவான்ப்பா. அறிவில்லாம ஏசுவான், மடத்தனமா ஏசுவான். அவனுக்கு என்ன அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா? இப்ப அல்லாஹ்வுக்கு திட்லாய் கொடுத்தது யாருப்பான்னா நாம தான் இருந்தோம். யாரு வேற இதை ஏசுனானோ முஸ்லீம் வேலை போட்டுக்கிட்டு அவன் புல்லா போட்டுக்கிட்டு அவன் பாட்டை இந்த வேஷத்துல வச்சுக்கிட்டு அவன் பாட்டை இன்னொரு தெய்வத்தை ஏசலாம்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஏய் நீ ஏசிட்டு போயிருவ. அப்புறம் அவன் என்ன ஏசுவான்? அவன்கிட்ட அறிவு கிடையாது, அந்த புரிதல் இருந்தா அப்படி ஏச மாட்டான். ஏசுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க தாய் தகப்பனை ஏசாதீங்க அப்படின்னாங்க. இன்றைய காலத்துல சில பேர் ஏசுறாங்க. அல்லாஹ் நம்மள அந்த மாதிரி பிள்ளைகளாக நாம இல்லாம அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாக, நமது சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெற்றோர்களை ஏசாத ஒரு சமூகமாக இருக்கணும். சில பேர் அப்படி வார்த்தைகளை சில இதை விட்டுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட அன்றைய நாள்ல சொல்லும் பொழுது சஹாபிகள் ஆச்சரியமா கேட்டாங்க, என்ன தாய் தகப்பனை ஏசுவாங்களா அப்படின்னாங்க. ஆமாம்மா நீங்க ஏசுவீங்க, எப்படி நீங்க இன்னொரு ஆள பெற்றோரை ஏசுவீங்க, அவன் என்ன செய்வான உங்க பெற்றோரை ஏசுவான். உன் அப்பனை பத்தி தெரியாதான், அம்மையை பத்தி தெரியாது, ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டான்னு வைங்க, நிலைமை எங்க போயிடுனா அவன் திரும்ப ரிட்டர்ன் அடிப்பான்ல. உன் ஆள் யாரு, உன் பாப்பா யாரு, உன்னுடைய அப்பா தகப்பன் யாரு, உன் தாய் யாரு, அவன் எப்படிப்பட்டவா, இப்படின்னு இருப்பான் இல்லையா. இது எல்லாமே உன் ஏற்ற தான் பதியப்படும். அவன் ஏசுனான அவனுக்கு தனி, ஆனா துவங்கி வச்ச மகாராசா நீதானே, வாயற்ற பதியப்படும். அந்த குற்றத்துக்கு நீனும் ஆளாகுவாய். எனவே நீ பெற்றோரை ஏசாம இருன்னாங்க.
இப்ப அல்லாஹ்வை ஏசுறதுக்கு காரணமா அமையிற மாதிரி நாம சரியாக நடந்து கொண்டால் அல்லாஹ்வை அவர்கள் புகழ்வதற்கு நாம் காரணமாகி விடுகிறோம். பாய்மார் எவ்வளவு அழகா நடந்தாங்க, அல்லாஹ்வுடைய சொல்ல எவ்வளவு பேசுறாங்க, படைச்சவன் ரொம்ப அழகான படைப்பாளனாங்க, எவ்வளவு அழகா படைச்சிருக்கிற அந்த பிள்ளைகளை, எவ்வளவு நல்ல விதமா நடக்கிறாங்க, அல்லாஹ் உண்மையிலேயே கிரேட் தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க வைங்க, அதுக்கு நாம் நடந்து கொள்கிற நல்ல சீரான நடவடிக்கைகள் தான் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப இன் தன்சுருல்லாஹ், நீங்க மார்க்க நெறி அடிப்படையில் நடந்துக்கோ. இபாதத்துல நாம சண்டை போட்டு நடக்கிறோம் புரியாததுனால. அஹ்லாக்குகள்ல எல்லாரும் ஒண்ணுதான் நடக்கலாம் இல்லையா, குணபாடுகள் நடக்கலாம்ல. எல்லா மதத்திலையும் எல்லா இதுலயும் சில பிரிவுகள் இருக்கதான் செய்யும், எல்லா துறையிலும் பிரிவுகள் இல்லாமலாம் கிடையாது. ஆனா பொதுவழிகள்ல இந்த மாதிரி மீடியாக்கள்ல படுமோசமான வார்த்தைகளோடு சண்டையை ஓடுறதும் கமெண்ட்களை பதிவு செய்யறதும் பாக்குறோமா இல்லையா? உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறது. இவ்வளவு மிக தெளிவான மார்க்கம் நமது மார்க்கம், நம்மளை விட தெளிவான மார்க்கம் எதுவும் கிடையாது. பெருமானாரிடத்தில் சஹாபிகள் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும், சஹாபிகள் தன்னை குறித்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சஹாபிகள் இந்த சமூகத்தில் சொன்ன வார்த்தையும், உங்களை நான் சும்மா இருட்டுலலாம் விட்டு போகல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை ஒண்ணு இருட்டுலலாம் விட்டு போகல, அழகான வெளிச்சத்துல விட்டுட்டு போறேன், நீங்க குருட்டுத்தனமா நடந்துக்க கூடாதுங்கிறாங்க. உங்களை நான் விட்டுட்டு போறது அழகான வெளிச்சத்துல விட்டுட்டு போறேன், வைவான்னாங்க, அழகான வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல விட்டுட்டு போறேன். அந்த வெளிச்சத்துல நீங்க இருக்கும் பொழுது எங்கேயும் நீங்க திசை திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு யாரும் பாடம் புகட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற மகத்தான பாடம் நமக்கு முன்னால் இருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்கிறார், அல்லாஹ் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு வைங்களேன். அல்லாஹ் சொல்ற வார்த்தை முதல்ல சொன்னா சூரா முஹம்மதுல இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்ப அல்லாஹ்வுக்கு நாம உதவி செய்யறதுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். அப்ப நாம இந்த மார்க்கத்தை எந்த விதத்திலும் சிதையாத அளவுக்கும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தீய பெயர்களை வாங்கி கொடுக்காத அளவிற்கும் மிக அழகான நேர்த்தியான நல்வாழ்வுகள் வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் அவன் நம்ம மேல சந்தோஷப்படுவான். என் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நான் விட்ட வழிகளில் மிக நேர்த்தியாக சத்தம் அழகா சுத்தமா நடக்கிறாங்கன்னு சொல்லி அவன் நமக்கு உதவி செய்வான். இப்ப அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஆல இம்ரான்ல 160வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹு, அல்லாஹ் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, ஃபலா காலிப லக்கும், உங்களை யாரும் மிகைக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுமை உடையவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகார பலத்துல இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எங்க நம்மது தாங்க அவன் பெரிய ஆளு, நம்மளை கவனிச்சா தாங்க அவன் ரொம்ப பெரிய வன்மமான ஆளு, நம்மளை கவனிச்சா தாங்க அவன் செல்வாக்குல பெரிய ஆளு, செல்வத்துல ரொம்ப வசதியான ஆளு, நம்மளை கவனிச்சா தாங்க ஆஜான பவுன்ல பெரிய ஆளு, நம்மளை கவனிச்சா தான் பெரிய ஆளு, ரப்ப கவனிச்சா அவன் துரும்பிலும் மகா பெரிய மட்ட துரும்புங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அவன் கண்ட்ரோல்ல இந்த பூமி இருக்குது, நம்ம கண்ட்ரோல்லையா இருக்கு? நாம இவனை விட்டு போட்டு அவனை கவனம் செலுத்திட்டு இருந்தா சரி வருமா? அல்லாஹ் சொல்றான், யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், உங்களை யாரும் மிகைக்க முடியாது. சஹாபிகள் அதை சீராக முன்னின்று வாழ்ந்து காட்டி முன்னுதாரண புருஷர்களாக நின்று காட்டினார்கள். இந்த ஜமாத்துல ஒரு மாதம் ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்காவுடைய ஆண்டு சரியாக, அதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த மூத்தாவுடைய யுத்தம் நடைபெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது, ஆனால் அவர்கள் பங்கெடுக்கல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க அனுப்பி வைக்கிறாங்க. ரோம் என்பது சாமானியமான ஒன்று அல்ல, அந்த ரோம் தேச மக்கள்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வல்லரசாகவே கருதப்பட்டது அன்றைய காலத்தில். இன்றும் கூட அப்படிதான் அவங்க தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஷாம் தேசத்தினுடைய ஒரு பகுதி ரோம்ல, அந்த இதுல கருத்துங்கிற இடத்துல தான் நடக்குது. கிட்டத்தட்ட அந்த மூத்தாங்கிற இடம் இருக்கு இல்லையா, பைத்துல் மக்தஸ்ல இருந்து ஒரு 2 நாள் நடை தூரம், அவ்வளவு தூரத்துல தான் அது இருக்குது. கிரேக்க மன்னருடைய ஆட்சி காலம், அவருடைய அதிகாரங்களுக்கு உட்பட்ட பகுதியாக அது இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, முதலாக அரபு தேசத்திலிருந்து வெளியேறி யுத்தம் நடைபெறுகிறது என்றால் அது இந்த யுத்தம் தான். செல்ல வேண்டிய சூழல்,
ஹிஜ்ரி 8ல இது நடக்குது. ஹிஜ்ரி 2லயே யுத்தம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ரமலான் ஆரம்பமாச்சு இல்லையா? அப்பமே பத்ர் ஆரம்பிச்சிருது இல்ல, அப்புறம் உஹது வந்தது இல்ல. எந்த யுத்தத்திலும் பங்கெடுக்காத அளவுக்குண்டான ஒரு அதிக படைபலம் நிறைந்ததாக இதுதான் அமைந்தது. மத்த எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பத்ர் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு 313 பேர், அங்க ஒரு 1000 1000 சொச்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 எல்லாம் அடங்கி போயிடும். இவ்வளவுதான் மொத்த யுத்தத்திற்கு பங்கெடுத்த வீரர்கள், எதிர் வீரர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். அப்படியே பார்த்தோம்னு சொன்னா உஹதுன்னு எடுத்துக்கிட்டா மொத்தமே எதிரிகள் ஒரு 3000, அதுல இருந்து ஒரு 4000 கூட தான் மொத்தமே இருந்தாங்க. 2 படைகளை சேர்த்து எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்கா வெற்றியிலே பங்கெடுத்தவங்க 12,000 பேர் தான். ஆனா இந்த ரோமர்களை எதிர்த்து நடந்த யுத்தத்தில் அவர்கள் தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 நபர்கள் திரண்டார்கள். அவர்களோடு யூதர்களில் அரபு கோத்திரத்தை சார்ந்த யூதர்கள் அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்களோட கை கோர்த்து விட்டார்கள். 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அவங்க 1,00,000 சேர்ந்துட்டாங்க. முஸ்லிம்கள் படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தலைமையில வெள்ளை கொடியை பெருமானார் கரத்தில் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அணியை தயார்படுத்துகிறார்கள். வெறும் 3000 பேர் அனுப்புறாங்க. இந்த 3000 நபர்கள் செல்கிறார்கள். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஹிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுக்கல சில சூழல்களா, ஆனால் அனுப்பி வச்சது சாதாரண ஆளை இல்ல, தன்னுடைய பிள்ளையாகவே வளர்த்தார்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இறைமறை குர்ஆனில் இடம்பெறுகிற 1,24,000 சஹாபிகளுடைய பெயர்களில் ஒற்றை பெயர் மாத்திரமே இடம்பெற்றது இறைமறை குர்ஆனில். அந்த பெயருக்கு சொந்தக்காரர் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய ஆளு. பெருமானார் அப்படியே தன் பாசத்தை முழுமையாக பொழிந்தவர்கள். தம் பிள்ளையை அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சாங்க. இவங்களுடைய பிள்ளைதான் உசாமா, பெருமானாரின் பேர பிள்ளையாக கருதப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலில் ஏறி விளையாடுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல குடும்பத்தோடு 2 கலந்த மேன்மகனார். அப்படி அனுப்பி வச்சாங்க அவங்க ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் அனுப்புனது எதுக்குன்னு சொன்னா, ஒரு சீர்கெட்டத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான். போர் புரியணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கு அனுப்புகிறார்கள். ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தூதராக ஹாரிஸ் இப்னு உமைர் அல்-அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது இந்த மூத்தாங்கிற இடத்துல வச்சுதான் ஷுஹபீல்ங்கிறவன் கொன்னுட்டான். ரோமர்களை அணியை சார்ந்த ஒருத்தன் இவங்களை கொன்னுட்டான். பொதுவாக ஒரு தூதர் கொலை செய்யறது அப்படிங்கிறது இன்றைய காலத்திலும் சரி அன்றைய காலத்திலும் சரி, நீ போருக்கு நேரடியாக வான்னு அழைப்பதற்கு சமமான ஒன்று. என்னோட போர் புரியவா என்று பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சமமான ஒன்று ஒரு தூதரை கொலை செய்வது என்பது. பார்க்கிறோமா இல்லையா? ஒரு நாட்டின் தூதரை கொலை செய்து விட்டார்கள் என்றால் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானத்தை அவன் ஏற்படுத்தி விட்டான். அந்த நாட்டோடு போர் புரிய வேண்டும் என்ற அளவுக்குண்டான மகா பெரிய பாதக செயல் குற்றம். இப்படி கொண்டுட்டான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உயிர் என்பது சாமானியமானதல்ல. அன்று காலம் காலமாக நடந்து வந்த சண்டைகளும் கொலைகளும் இப்படியெல்லாம் பார்த்தா, பாதகங்களும் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு உயிர் பறி போய் இருக்கும். அதற்கு நடந்தவைகள் தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், யார் ஒருவர் ஒரு உயிரை காப்பாற்றினார் அவர் எல்லா உயிரையும் காப்பாற்றியவர் ஆவார். அல்லாஹ் சொல்றோம், யார் ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டாரோ ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொலை செய்தவர் போல ஆவார். இப்ப இங்க ஒரு கொலை நடந்து விட்டது, அதனால அந்த நியாயம் கேட்டு அனுப்புகிறார்கள். கண்ணுடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பின நேரம் சாமானியமான ஒரு சூழல் அல்ல. அன்றைய காலத்தில் என்ன பேரு தெரியுமா? ரோமருக்கு எதிராக யாராவது போர் புரிய வருவான் என்றால் அவன் தற்கொலை செய்வதற்கு சமமானவன் பேர். அவன் தற்கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டான்னா ரோமரோட மோதுவா. ரோமானியர்களோடு உன்னுடைய சகவாசத்தை எதிராக வச்சுக்கிட்டன்னா உன்னை கொலை செய்யறது நிச்சயம். அவ தற்கொலைக்கு சமமான ஒன்றுங்கிற அளவுக்கு இருந்த காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயம் கேட்டு அனுப்பி வைக்கிறார்கள். முதல் தளபதியாக ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே அனுப்புகிறார்கள்,
ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நின்று செயல்படுவார்கள். அவர்கள் கொல்லப்பட்டால், இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க, அவர்கள் கொல்லப்பட்டால் சையதுனா ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த தளபதியாக செயல்படுவார்கள். அவர்களும் கொல்லப்படுகிற பொழுது ஃபஇன் உஸீப ஜாஃபர் ஃபஅப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது தளபதியாக இருப்பாங்க. இந்த மூன்று தளபதிகளும் கொல்லப்பட்டு விட்டால், இந்த மூன்று தளபதிகள் அங்க ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, நாலாவது தளபதியாக நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா அவர் கரத்தில் வெற்றியை நிர்ணயிப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இத உள்வாங்கியதோடு இந்த மூன்று நபர்களுமே முடிவு செய்து விட்டார்கள், நமக்கான ஷஹாதத் அங்குதான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல மிக தெளிவோடு அந்த தோழர்கள் எல்லாம் புரிந்து வைத்திருந்தார்கள். எப்படின்னா, யகூதிகள் கேட்டாங்களாம், இந்த மூணு பேர் வந்து கொல்லப்படுவாங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அவங்க எல்லாம் கொல்லப்பட்டுருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சான்னு கேட்டாலும், அப்ப சஹாபிகள் சொன்னாங்கன்னா, அந்த 3 பேர் இல்ல, என் கண்மணி நாயகம் ரசூல் நாவில் இருந்து 100 நபர்களை சொல்லி இருந்தாலும் 100 நபர்களும் கொல்லப்படுவார்கள் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த ஷஹாதத்தை அவர்கள் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு முன்னாடி அறிவிச்சு கொடுத்துட்டான்னு சொல்லி சஹாபிகள் சொன்னாங்க. இந்த 3 நபர்களும் ஷஹாதத்தை நாடியே பயணம் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே அனுப்புனாங்க, நீங்க போறீங்க, உகுஸு பிஸ்மில்லாஹ், நீங்க போகணும், மூத்தாங்க இடத்துக்கு போங்க, முதல்ல போய் நீங்க உங்க வாளெல்லாம் தூக்க கூடாது, எந்த ஆளையும் நீங்க சாய்க்க கூடாது. முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? போர்க்களத்தினுடைய மரபுகளுக்கு முன்னுதாரணத்தை, ஒரு வடிவத்தை வகுத்து கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் அந்த இடத்துல நின்று நியாயம் கேளுங்க. அந்த நியாயத்தை அவர்கள் மறுத்து அவர்கள் உங்களிடத்தில் வம்புதான் செய்வார்கள் என்றால் உகுஸு பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்க போரை துவங்குங்கள் அப்படின்னா சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்தரு வலா தகய்யரு வலா தக்துலு வலீதா வலா இம்ரா வலா கபீரன் ஃபானியா வலா முன்அஸிலம் பிசுஉமா வலா தக்தரு ஷஜரா வலா தஹதமு பினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கடுக்காக இந்த செய்திகளை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் போர் செய்ய வேண்டும், ஆனால் எந்த விதத்திலையும் நீங்கள் வரம்பு மீறி விடக்கூடாது. ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரம்பு மீறி விடக்கூடாது, ஒப்பந்தங்களை சரியாக மதித்து நடக்க வேண்டும், அதை முறித்து விடக்கூடாது. சொல்லிட்டு குழந்தைகள் உங்கள் வாளுக்கு இரையாகி விடக்கூடாது, வயது முதிர்ந்து தள்ளாடுகிற வயோதிபர்கள் உங்கள் வாளுக்கு இரையாகி விடக்கூடாது, பெண்கள் யாரும் உங்களுடைய வாளுக்கு இரையாகி விடக்கூடாது, மரங்களை கூட நீங்கள் வெட்டி சாய்த்து விடக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் பார்த்தோம்னா இன்னைக்கு அதுக்கு அப்படியே மோசமான அகேன்ஸ்டா, பாவமே செய்யாத பச்சின குழந்தைகள் கூட கீறி எடுத்துக் கொள்ளுகிற அளவுக்குண்டான கொடூரங்கள் நிறைந்த காலமாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்கள மரபின் அந்த விதிகளை சரியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காகத்தான் போர் செய்ய வேண்டும். இதில் சஹாபிகள் எந்த தருணத்திலும் அவர்கள் நழுவவே இல்லை. ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு போர் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, பிந்தைய காலத்துல ஏறி மொத்தம் எதிரி மேல உட்கார்ந்துட்டாங்க, பயங்கரமான தள்ளுமுள்ளு, இவங்களை சாய்க்க அவங்களை சாய்க்க, கடைசிய ஒரு வகையில் அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அவன் வேற வழி இல்லை, இப்ப அலி ரலியல்லாஹு மாட்டிட்டோம், இதுக்கப்புறம் கொலைதான் முடிஞ்சு போச்சு, நம்ம உயிர் முடிஞ்சதுங்கிற அந்த விரக்தியில என்ன பண்ணிட்டான்னா காரி மூஞ்சில துப்பிட்டான், தூணு துப்பிட்டான். அலி ரலியல்லாஹு மூஞ்சில போய் அவன் காரல் பட்டு போச்சு. மிக கடுமையாக அவனை சாய்க்க போராடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சுட்டாங்க. ஆச்சரியத்தோடு மக்கள் பார்த்தார்கள், என்ன இது இப்படி விட்டுட்டீங்களேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அவ்வளவு நேரம் போராடி அவனை சாய்த்தது அல்லாஹ்விற்காக வேண்டி. அவன் காரி ஒபிந்த பொழுது என் மனதில் ஒரு ஆக்ரோஷம் கிளம்பியது, என் மூஞ்சில் துப்பிட்டானேன்னு கிளம்பிச்சு. இவ்வளவு நேரம் போராடிய இறைவனுக்காக என்ற இஹ்லாஸ் தவறி போய்விடக் கூடாது என்பதால் அந்த இடத்தில் நான் அவனை வெட்டி எழுந்தேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்படி எந்த தருணத்திலும் அல்லாஹ்வுக்காக என்பதை அவர்கள் விட்டுவிடவே இல்லை, அப்படியெல்லாம் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நடக்குது, எங்க அது எங்க இருக்குது? ஷாம் தேசத்துல, ஜோர்தான் பக்கத்துல நடக்குது. மதீனா எவ்வளவு பெரிய தொலை தூரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போர்க்களம் துவங்கியதுதான் தாமதம். ஹதீஸ்கள் மிக தெளிவாக பதியப்படுகிறது. மஸ்ஜிது நபவிக்கு மக்களை அழைத்தார்கள், எல்லாரும் வந்துட்டாங்க, உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமையான தோழர்களே பாருங்கள், இப்பொழுது அங்க மூசாவில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கினார்கள் கொடியை. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நேரடியாக பார்த்து, இப்ப அந்த நேர்முக வர்ணனை நடக்குமா இல்லையா, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் இருந்து கொண்டு இப்பொழுது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிட்டார்கள். ஜாபர் பின் அபி தாலிப் கரத்தில் அந்த கொடியை எடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு மிக துல்லியமாக பெருமானார் பதிவு செய்த தகவல் பதியப்படுகிறது என்றால், வலக்கரத்தில் பிடித்திருந்த அந்த வலக்கரம் இந்த மணிக்கட்டோடு துண்டிக்கப்படுகிறது. அந்த கொடி கீழே விழுந்து விடக்கூடாது என்பதால் ஜாபர் இடது கையில் எடுத்துக் கொண்டார்கள். இடது கையில் இந்த பகுதியை வைத்து போரிடுகிறார்கள், அதுவும் துண்டிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த முடமான இந்த இரண்டு பகுதிகளிலும் சேர்த்து இந்த கொடியை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த இஸ்லாமிய கொடி இல்லையா, கீழே சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக, தன் உயிர் போனால் போகட்டும், இந்த கொடி கீழே விழுந்து விடக்கூடாது என்பதால் இப்படியே அவர்கள் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய புஜங்கள் வெட்டப்படுகிறது, சாய்கிறார்கள் கீழே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் அப்படி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது. யார் அவர்கள்? குடும்பத்தின் உறுப்பினர் இல்லையா, இந்த தியாகம் செய்த பெரிய தியாகி இல்லையா? அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியே சாய போகிறார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடியை கையில் எடுக்கிறார். ஜாஃபர் அவர்களை நான் பார்க்கிறேன், இந்த தீனுக்காக அவர்கள் கொடுத்த 2 கரத்திற்கு பகரமாக அல்லாஹ் உடனடியாக அவர்களுக்கு 2 ரெக்கைகளை கொடுத்தான். அதை வைத்து அவர்கள் சுவனில் பறந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த யாரையும் அல்லாஹ் தஆலா லேசாக விடுவதில்லை, அதற்கு பகரங்களை அல்லாஹ் கொட்டி கொடுத்து விடுவார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு எடுக்கறாங்கன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க எடுத்தாங்க. அவர்களும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இடத்துல இறுதியாக அங்கே மக்கள் கூடுகிறார்கள். மிக நீண்ட தகவல்கள், நேரத்தின் இடம் அருமை கருதி நான் நிறைவுக்கு வருகிறேன். இறுதியாக மக்கள் யாரை எடுத்துக் கொள்வது? ஒரு தோழர் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு, அருமையான மக்களே, இந்த கொடி இப்பொழுது யார்? ஒரு தளபதியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் முன் வருவார்கள் என்று கேட்கிறார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களை விட தகுதியானவரா நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னாங்க. அப்ப யாரை விடுவது? இதோ இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய போர்வாளாக காட்சி தருகிறார்களே, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 5 மாதங்கள் தான் ஆனது என்று பதிவு செய்யப்படுகிறது. உள்ள வந்து 5 மாதங்கள் தான் ஆனது. அவ்வளவு மிக நெருக்கமாக வந்த ஒரு தோழர், அவர்களிடத்தில் அந்த கொடி வழங்கப்படுகிறது. நீங்கள் தான் தகுதியானவர். அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இப்பதான் இஸ்லாத்துல வந்தேன், இஸ்லாத்துல வந்து இருக்கிறேன், எனக்கு நீங்க என்கிட்ட அந்த மகாபெரிய பொறுப்பை தாரீங்களே அப்படின்னாங்க. ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள், இந்த தோழர் கேட்டார்கள், ஏற்றுக்கொள்கிறீர்களா இவர்களை தளபதியாக? அனைவர்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அதை நினைச்சு பார்க்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருந்தால்தான் நாம மேல இருப்போம். எவன் முன்னக்க வாருது, யாரை சாய்க்கிறது, எங்கேருந்து பிரிக்கிறது, யாரை அபகரிக்கிறது, இப்படி உருப்படுமா? அவங்க சொன்னாங்க, எனக்கு தகுதி இல்லை நீங்க. அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதுதான் முக்கியம், நீங்க எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்கிறதுதான் முக்கியம் இல்ல, பிடிங்கள் கொடியை, களத்துல நீங்க தான் பாயணும். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் அவர்கள் முன்னெடுத்தார்கள். உஹதுடைய போர்க்களம், அத்தனை முஸ்லிம்களையும் கடங்கடித்த வீரர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அதையும் மதீனாவுல இருந்துகிட்டே சொல்றாங்க, இப்ப மக்கள் சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாளில் ஒரு வாளான காலிதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நேர்முக வர்ணனை செய்கிறார்கள். காலித் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுத்தாங்க. மிக நுட்பமான போர் தந்திரம் கொண்டவர்கள், அற்புதமான முறையில் அந்த போர்களை வடிவமைத்தார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னர் வந்துகிட்டே போனாங்க. ஒரு கட்டத்துல வந்து எதிரிகளை பயந்துட்டான், என்ன நடக்கிறது தெரியலைன்னு. அடுத்த நாள் போற வச்சுக்கலாம் அவனே அறிவிச்சான். அடுத்த நாள் இவங்க திட்டமிடுறாங்க, பல்வேறு திட்டங்கள், ரகசிய திட்டங்கள். இரவு நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு குளிர்களிலும் தனித்தனியாக நீங்கள் அந்த நெருப்புகளை பற்ற வையுங்கள். போர்க்களம் நாளை துவங்கும். யாரெல்லாம் வலதுபுறம் நின்றீர்களோ அவர்களெல்லாம் இடதுபுறம் வெல்லுங்கள். இடதுபுறத்தில் நின்றவர்கள் வலதுபுறம், முன்னால் நின்றவர்கள் பின்னால், பின்னால் நின்றவர்கள் முன்னால். அடுத்த நாள் வாரம் அவன் பார்த்தான், ஏற்கனவே இரவுலேயே அவனுக்கு வந்து கலந்து போச்சு. என்னடா இது இவ்வளவு நெருப்பு எரியுத, அங்கேயும் ஆள் வந்திருக்கோ தெரியலையே. இங்க பார்த்தா எல்லாம் புதுமுகமா தெரிகிற மாதிரி அவனுக்கு காட்சி. பார்த்துட்டு திடீர் என்று தாக்குகிற அந்த யுக்திகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படி வந்தாங்க. வந்து
திணறடித்து விட்டார்கள். ரோமானியர்கள் அப்படியே செதுங்கி ஓட ஆரம்பிச்சார். மதீனாவில் பெரும் பாதிப்புகள் இல்லாமல் வந்து சேர்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். இழந்த தோழர்களின் இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் புரிய வேண்டிய ஒன்று, குறைந்த படைதான், ஆனால் அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அபார சக்தி அவர்களை மிக வலிமையான அந்த நபர்களுக்கு முன்னால் இவர்களை எல்லாம் மிக உயர்வாகவே எடுத்து காட்டியும் இஸ்லாத்திற்காக அவர்கள் போர் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு உதவியாக நின்றார்கள், உபகாரமாக நின்றார்கள். நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்து நம் பிரிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் நம்மை எள்ளி நகையாடக்கூடியவர்கள், நம் மீது ஏறி நம்மை வன்மமாக தாக்கக்கூடியவர்கள் அதிகரிக்கத்தானே செய்வார்கள். இந்த மேல்மக்களின் முன் உதாரணங்கள் எல்லாம் நமக்கு அழகிய பாடங்கள். நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லா வகையிலையும் அல்லாஹ் உயர்வாக்கி வைப்பானாக, சிறந்தவர்களாக்கி வைப்பானாக, கண்ணியமாக்கி வைப்பானாக, மகத்தானவர்களாக உயர்வாக்கி வைப்பானாக. அல்லாஹ் நமது வலிமைகளை அவன் குதிரத்தை கொண்டு நிலைப்படுத்துவானாக. பலஸ்தீனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகா பெரிய மோசடிகளுக்கு அல்லாஹ் தகுந்த பாடங்களை அல்லாஹ் வழங்குவானாக. பச்சிலம் பிள்ளைகள், குழந்தைகள், அந்த மக்களை அல்லாஹ் நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளை இனிவரும் காலங்களில் செய்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகீதுரிய மக்களே, உங்களுக்கான ஒரு அறிவித்தல். இந்த பள்ளியினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார்பெட் பல்வேறு தரப்பட்டவர்கள் சொன்னாங்க, அந்த இது 12 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அதை மாற்றுவதற்கான சூழல்கள் ஏற்பாடாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜும்மா முடிஞ்சதோட இந்த வேலைகள் இதோடு சேர்ந்து இந்த மேலே வந்து எதையும் தொட முடியாம போனது, உள்ள அந்த உயர்வு மட்டதெல்லாம் தொட முடியாம போனதற்கு காரணம் இந்த கீழே வந்து ஏதாவது அழுக்காயிடுமே, இந்த டஸ்ட் ஏறிட்டா தப்ப துருவிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுமே சொல்லிட்டு தான் கை வைக்காம இருந்தாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் அதை இதோடு சேர்த்து அதையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதற்கான பொறுப்பை ஒருவர்கள் சுமந்து கொண்டார்கள், கார்பெட் போடுறது, மற்ற மராமத்து பணிகள் சில அந்த வகைகள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனால் இந்த ஜும்மாவுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் இந்த வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால 5 நேர தொழுகைகள் மாத்திரம் மேல் தளத்தில் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இந்த அன்னைக்கு அசர்ல இருந்து 5 நேர தொழுகைகள் நமது மேல் தளத்தில் நடைபெறும். ஏன்னா அடுத்த வாரம் ஜும்மாவுக்குள்ள முடிந்தவரை அதை சீர்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஜும்மா வளமை ஒன்று இங்குதான் நடைபெற முடியும், வேறு வழி இல்லை. விரைவாக முடிக்க வேண்டும். நீங்களாம் துவா செய்யணும். அதோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த பேன்கள் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து இந்த இதை கொஞ்சம் வசதித்தா நம்ம அந்த பேன் போட்டுடலாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மின் வசதிகள், அந்த மாதிரி லைட்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் உங்களால் என்ன செய்யுங்க, நான் பேன் கொடுக்குறேன், நான் அந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு அதில் நீங்க பங்களிப்பு செய்யலாம். இதே இடத்தில் அவர்கள் சுகமாக கீழே நின்று சொல்ல முடியுமானால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ராகத்திற்குண்டான சவாபுகள் நமக்கும் பதியப்படும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் என்ன செய்யணும், அலுவலகத்தில் சென்று நிர்வாகிகளிடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளையும் பங்களிப்பும் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு துவாவும் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.